உங்கள் உறுப்புகளை பாதிக்கும் 5 உணர்ச்சிகள். நம் உடலில் மன அழுத்தத்தின் மோசமான விளைவுகள் பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் உணர்ச்சிகளுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் இடையிலான தொடர்பு பற்றி அதிகம் அறியப்படவில்லை. உணர்ச்சிகள் என்பது குறிப்பிட்ட சூழ்நிலைகள் அல்லது உணர்வுகளுக்கு நாம் பதிலளிக்கும் விதம் மற்றும் உளவியல் செயல்முறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பாரம்பரிய சீன மருத்துவம் நோய்களை ஏற்படுத்தும் முக்கிய காரணியாக உணர்ச்சிகளை கருதுகிறது. உணர்ச்சிகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் அது நமது உள்ளுறுப்புகளை சேதப்படுத்தும் உடல் ரீதியான விளைவை ஏற்படுத்துகிறது. உணர்ச்சிகள் பல்வேறு உறுப்புகளின் ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பார்ப்போம். 1. மகிழ்ச்சி பாதிக்கும் உறுப்பு இதயம். மகிழ்ச்சியுடன் ஒரு நோய் தொடர்புடையது என்பது விசித்திரமாகத் தெரிகிறது. ஆனால் அதுதான் உண்மை. பிரச்சினை மகிழ்ச்சியால் ஏற்படவில்லை, ஆனால் மகிழ்ச்சியால் உருவாக்கப்பட்ட தூண்டுதலின் விளைவாக ஏற்படும் ஏற்றத்தாழ்வு. மகிழ்ச்சி இதயத்துடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது என்று சீன மருத்துவம் நம்புகிறது. அதிக உற்சாகத்துடன் இருப்பவர்களுக்கு தூக்கமின்மை, கிளர்ச்சி, இதயத் துடிப்பு மற்றும் காய்ச்சல் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. 2. கோபம் பாதிக்கும் உறுப்பு கல்லீரல், பித்தப்பை. கோபம் என்பது விரக்தி, மனக்கசப்பு மற்றும் எரிச்சலுடன் தொடர்புடையது. கோப உணர்வு உங்கள் பித்தப்பை மற்றும் கல்லீரலை பாதிக்கிறது. இது தலைச்சுற்றல், தலைவலி, அரிப்பு, குறைந்த ஆற்றல், தோல் பிரச்சினைகள் மற்றும் இரத்த அழுத்தம் ஆகியவற்றை ஏற்படுத்தும். 3. கவலை பாதிக்கும் உறுப்பு நுரையீரல், பெருங்குடல். கவலை பெருங்குடல் மற்றும் நுரையீரலின் செயல்திறனில் நேரடி விளைவை ஏற்படுத்தும். கவலை என்ற பிரச்சினைகளை அனுபவிப்பவர்கள் மூச்சுத் திணறல், தசைப்பிடிப்பு, இதயத் துடிப்பு, மூளை மூடுபனி மற்றும் தூக்கமின்மை ஆகியவற்றால் பாதிக்கப்படலாம். 4. பயம் பாதிக்கும் உறுப்பு சிறுநீரகம். பயம் சிறுநீரகங்களுடன் இணக்கமின்மையை ஏற்படுத்துகிறது. இது தன்னிச்சையாக சிறுநீர் கழிக்க வழிவகுக்கிறது. இது முதுகுவலி, நாள்பட்ட அட்ரீனல் சோர்வு, சிறுநீர் பாதை தோற்று மற்றும் தூக்கமின்மை போன்றவற்றையும் வெளிப்படுத்தலாம். 5. சிந்தனை பாதிக்கும் உறுப்பு மண்ணீரல். மனச்சோர்வு மண்ணீரலின் செயல்பாட்டுடன் நேரடியாக தொடர்புடையது மற்றும் உங்கள் சிந்தனை திறனை பாதிக்கும். இது சோர்வு, கவனம் செலுத்தும் திறன் குறைவு மற்றும் சோம்பலுக்கு வழிவகுக்கும். இந்த உணர்ச்சி செரிமானத்தை கட்டுப்படுத்தி விரிசல், வாயு மற்றும் வீக்கத்தை ஏற்படுத்தும்.